இன்ஸ்டாகிராம்ல என்னோட டான்ஸ் ரீல் அவர் ஃபீட்ல வந்திருக்கு போல இருக்கு. அது டெஸ்டினியா என்னன்னு தெரியல. ஆமா, அவர்தான். ஆமா, he only saw my reel. இப்ப 4 பேர் இருக்காங்க ஒரு சீன்ல அப்படின்னா 4 பேர் மாதிரி அவர் நடிச்சு காட்டுவார். அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவ்வளோ வெர்சடைலா. எப்படி இருக்க போகுது ரெஸ்பான்ஸ், யாருக்கு என்ன கனெக்ட் ஆக போகுது, என்ன பிடிக்க போகுது, யார் எப்போ கத்த போறாங்க. லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலையும் மாட்டின முழிக்கிற மச்சான். வணக்கம் ரம்யா அண்ட் ராபியா. வணக்கம். நீக் படத்தோட போஸ்டர் வந்ததுலேருந்து சாங்ஸ் வந்ததுலேருந்து இப்போ ட்ரைலர் பார்த்த வரைக்குமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஒரு கலர்ஃபுல்லாக வைபாக ஒரு ஜாலியான படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் கிரியேட் பண்ணியிருக்குது. ஸோ இன்னைக்கு ப்ரெஸ் மீட் நடந்தது. எஸ்.ஏ. சூர்யா சார் உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி நம்ம ஹீரோ இருக்காங்க எல்லாருமே பேசியிருக்காரு, பட் உங்கள் கேரக்டர் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காருல, அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. நான் வந்து சார் எஸ்.ஜே. சூர்யா சார்லாம் வருவாருன்னு எதிர்பார்க்கல. அவர் வந்து ரம்யா அப்படின்னு சொல்லவும் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ். நான் வந்து ஐயோ நம்மளையா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி, பிகாஸ் பண்ணிட்டோம், எப்படி பண்ணிருக்கோம் ஒன்றும் தெரியாது. அது வந்துட்டு பாக்குறவங்க தான் சொல்லணும். சார் அப்படி சொன்னோன்னே நிஜமாவே எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ். நான் பார்த்தேன் இவர் ரியாக்ஷனை. என்னையா சொல்றீங்க? ஆமா, நிஜமாவே பயங்கர ஷாக். ஏன்னா அவர் அவ்வளோ மிகப்பெரிய டிரெக்டர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாலி, குஷிலாம் பார்த்து இன்னி வரைக்கும் நான் ரீசெண்டாக கூட ஸ்டோரி போட்டேன். அதான் நான் சொன்ன மேடையில் ரீசெண்டாக கூட நான் ஸ்டோரி போட்டேன் சார், கல்ட் கிளாசிக் வாட்சிங் குஷின்ட்டு. அவ்வளோ பெரிய டைரக்டர் வந்துட்டு சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. உங்களுக்கு அவருக்கு பிடிச்சிருக்குன்றதே ரொம்ப சந்தோஷம். இப்போ டீம் எல்லாம் சேர்ந்து உங்களை ஃபன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா? இப்போ ஷூட்லேயும் ப்ரொமோஷன்லேயும் எப்போவுமே அடுத்த டீமுக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பர்சன், எதனால உங்களை ஃபன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் ஐ வில் ட்ரை டு இன்ட்ராக்ட் வித் எல்லாரோடையும் பேசிட்டு இருப்பேன். ஸோ பேசி நான் தான் ஐ திங்க் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன் எல்லாரோடையும். ஆமா, அதனால ஓகே, நானும் ரொம்ப காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி காமெடியா பேசிதானே நம்ம வந்து பாண்ட் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி நான் தான் கிடைச்சேன் அப்போ. சரி, இவங்க காமெடி சொன்ன பண்ணாலும் வந்து ஒன்றும் தப்பா நினைச்சுப்பாங்க, ரொம்ப ஜாலியா வச்சுப்பாங்க எல்லாரும். ஆமா, கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால ஆக்சுவலி அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்றதுனாலே நிறைய அவங்கள சொல்லிடுறோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீக் பத்தி பேசுறப்போ காஸ்டிங் பத்தி பேசலாம். இப்போ தனுஷ் சார் வந்து ஒருத்தவங்களை காஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவங்க ரியலி டேலண்டடா இருப்பாங்க அப்படிங்கிறது ஆடியன்ஸோட நம்பிக்கை. ஏன்னா அவரோட டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன்ல அவர் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்பெஷல். சிவகார்த்திகேயன் அவர்களா இருக்கட்டும், அனிருத் அவர்களா இருக்கட்டும், சார் பிக் பண்றாரு அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் பெரிய ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்குது. அதனால உங்களுக்குமே ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் தான். எப்படி காஸ்ட் பண்ணாரு, அந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு? நான் வந்துட்டு நான் சுத்தமா மூவிஸ் சைடே கிடையாது. நான் வந்துட்டு ஐ வாஸ் அ கார்பரேட் ப்ரொஃபஷனல். ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ ஃபர்ம். அதுக்கப்புறம் ஐம் அ டான்சர். ஸோ இன்ஸ்டாகிராம்ல என்னோட டான்ஸ் ரீல் அவர் ஃபீட்ல வந்திருக்கு போல இருக்கு. அது டெஸ்டினியா என்னன்னு தெரியல. ஆமா, அவர்தான். ஆமா, he only saw my reel. ரேண்டமா அவருக்கு ஃபீட்ல என்னோட இந்த கேரக்டருக்கு அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்திருக்கு என்னோட இது. அவர் வந்துட்டு அவங்க டீம் கிட்ட சொல்லி இவங்களுக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, அப்புறம் நான் சாரை மீட் பண்ணி, நான் நம்பவே இல்லை, பிராங்க்னு தான் நினைச்சேன் கால் வந்தப்போ. பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தேடிட்டு இருந்தா வருதுன்னா ஒரு மீனிங் இருக்கு. என்ன எங்க பார்த்து யாரு கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் தென் சார் வந்துட்டு அதை பார்த்து மீட் பண்ணணும்னு சொன்னாரு. நான் ரொம்ப பயங்கர நர்வஸா இருந்தேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் சார் கிட்ட, சார் எனக்கு இதுக்கு முன்னாடி ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நான் ஒரு ஆடிஷன் கூட பண்ணது கிடையாதுன்னு. அவர் சொன்னாரு, கான்ஃபிடென்ட்டா இருங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களால புல் ஆஃப் பண்ண முடியும்ன்ட்டு. நான் டீச் பண்றேன் அண்ட் ஒர்க் ஷாப்லாம் இருக்கு, பயப்படாம உங்களுக்கு ஓகேனா ஓகே, மீதி ஆக்டிங் எல்லாமே நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. ஆமா, மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாரு. அண்ட் அவர் சொல்லி கொடுத்ததான் அப்படியே பண்ணிருக்கோம் படத்துல. ஜிகர்தண்டால வரும்ல, யூ டோன்ட் சூஸ் ஆர்ட் சூசஸ் யூ, அந்த மாதிரி நடந்துருக்கு. எக்ஸாக்ட்லி, ஐ திங்க் இட்ஸ் டெஸ்டினி. ஏன்னா எங்கேயோ இருந்து இங்க ஃபர்ஸ்ட் மூவி தனுஷ் சார் லான்ச் பண்றாருன்னா எனக்கு இது டெஸ்டினின்றதை தவிர வேற என்னன்னு சொல்ல தெரியல. இந்த பாட்டுக்கு தேடிட்டு இருந்தப்போ என்னோட கமர்ஷியல் பாட்டு பார்த்து ஆப்ஷன்ஸ் பார்த்தப்போ என்னோட ப்ரொஃபைலில் க்ளோஸரா இருக்கு அவங்களோட அந்த கேரக்டருக்கு. இந்த மாதிரி தான் ஹி வாண்டட் சம்ஒன் ஹூ லுக்ஸ் லைக் திஸ். ஸோ அப்போ நேரில் பார்த்து, அதான் ஃபோட்டோஸ்ல வந்து நீங்கள் எல்லா ஃபோட்டோலையும் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படி நான் பார்த்தப்போ, எல்லாம் ஒரு ஃபோட்டோல ஒரு மாதிரி இருக்கீங்க, அதனால தான் நேரில் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் கிளாட். அவர் அப்படி சரி வேண்டாம் இது அப்படின்னு அவங்க விடாம பார்க்கணும்னு நினைச்சது. ஐ எம் ஸோ கிளாட் தட் ஹேப்பன். அதுக்கப்புறம்
அப்படியே வி காட் ஆன் போர்ட். இப்போ வேற பேக்ரவுண்ட்ல இருந்து சினிமாக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது சினிமா பத்தி உங்களுக்கு இருந்த பெரிய எக்ஸைட்மெண்ட் என்ன, பெரிய பயம் என்ன? யா, ஸோ ஆக்டிங் வந்து இது வந்து ஐ பிலீவ் பிளெஸ்ட் பீப்புள் கேன் ஒன்லி டூ குட் ஆக்டிங். அது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கற்றுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்டிங் நான் நினச்சா ரொம்ப ஈஸிலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு நான் நிறைய யோசித்தேன். ஏன்னா சாரோட பேனரில் வந்து சார் பேர் கீழே வருதுன்னா நம்ம அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும். ஸோ சும்மா ஏன்னா தானோன்னு இருக்க முடியாது. அப்போ வந்து ஹீ புஷ்ட் அண்ட் பிலீவ்டு பண்ண முடியும் உங்களால். அவங்களோட ஆடிஷன் ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஜென்ரலாக பேசுகிறப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, எப்படி பார்க்குறீங்க, எப்படி கையசைக்கிறீங்க, உங்களோட நார்மல் ஜெஸ்டர்ஸ் எப்படி இருக்கு. சில பேர் நாட் எவ்ரி ஒன் இஸ் நார்மலி எக்ஸ்பிரசிவ். இப்போ நம்ம பேசிட்டே அது இப்போ ரம்யாவுக்கு சொன்ன மாதிரி எனக்கும் சொன்னாரு, ஐ ஃபீல் லைக் யூ கேன் புல் திஸ் ஆஃப் அப்படி சொன்னதுக்கப்புறம் ஓகே அவர் பிலீவ் பண்றாரு, இது டெஸ்டினி அப்படின்னு நான் யோசிச்சு அங்கிருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆனது. எனக்கு வந்துட்டு சினிமாவில் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் நான் என்ன கற்றுக்கிட்டேன், எனக்கு ஒரு லேர்னிங்காக இருந்தது இது. நான் முதல்ல ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சிற்றம்பலம் படம் எடுத்துக்கலாம். ஆஸ் அன் ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு ஈஸி, பக்கத்து வீட்டு பையன் ஃப்ரெண்ட்ஸு எப்படி நடிக்கிறாங்க அப்படி அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது பார்க்கும்போது. நான் நினச்சேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கங்குபாய் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் புல் ஆஃப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் திருச்சிற்றம்பலம் மாதிரி கேரக்டர்ஸ், சோபனா நித்யா மேனன் மேம் கேரக்டர்லாம் ஈஸியா ஃபுல் ஆஃப் பண்ணிடலாம் நான் நினைச்சேன். பட் அப்படி இல்ல, ஆக்சுவலி அதுதான் கஷ்டம்னு ஆக்சுவலி சாரே சொல்வாரு. சட்டில் ஆக்டிங் அண்ட் நேச்சுரல் ஆக்டிங் தான் ரொம்ப கஷ்டம். ஆக்டிங்கே கஷ்டம்தான், பட் இதுவும் ரொம்ப கஷ்டம் அப்படின்றது எனக்கு சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ கஷ்டம் அப்படி நேச்சுரல் ஆக்டிங்கிறது. நெகட்டிவ் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் தே ஸ்டார்ட் கொஸ்டினிங் மை மம், இந்த மாதிரி ஏன் இவ்வளோ படிச்சிருக்கா, ஷி வாஸ் ஒர்க்கிங் இன் அ கார்பரேட் ஃப்ரம், எதுக்கு சினிமா அப்படின்ற மாதிரி. ஆனால் சர்ப்ரைசிங்லி என் அம்மாவோட ரெஸ்பான்ஸ் தான், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணட்டும் அப்படின்னு என் அம்மா கொடுத்த இது. ஸோ அது நெகட்டிவ்னா இதுதான் சொல்லலாம், வேற எதுவும் யோசிக்க முடியல, வேற எதுவுமே நெகட்டிவ் இல்லை. எனக்கு மோஸ்ட்லி வந்து நான் யோசிச்சது வந்து ஆக்டிங் வந்து சட்டுன்னு டிசைட் பண்ற ஒரு விஷயம் இல்லை. நல்லா பண்ணணும், பண்ணா நம்ம பெஸ்ட் கொடுக்கணும், நமக்கு அது வருமான்ற டவுட் தான். நம்பிக்கை இருக்கு பண்ண முடியும்னு சொல்லி, பட் அந்த புஷ்ஷும் அங்க இருந்து கிடைச்சதுனால தான், அவர் அப்படி கொண்டு போய் டிரெக்ட் பண்ணதுனால தான் ஏதோ ஓரளவுக்கு அது டீசெண்டா ஏதோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பயம் தான் ஜாஸ்தி இருந்துச்சு. நம்ம வந்து ஜஸ்டிஸ் பண்ணுவோமா, ஒருத்தர் நம்ம மேல பிலீஃப் வைக்கிறாங்க, அந்த பிலீஃப்க்கு ஜஸ்டிஸ் பண்ணுவோமா, அதுதான் பயம். கடவுளை வேண்டிட்டே டெய்லி வேண்டிட்டே போவேன், ஏதோ பண்ணி வச்சிருவோம். இப்போ தனுஷ் சார் டைரக்ஷன்ல நடிக்க போறோம், 1 பார் ப்ரொடக்ஷன்ஸ். அதுவே ஒரு நமக்கு பெருமையான விஷயம் தான். எப்படினாலுமே அந்த படத்தில் நடிக்க தான் போறோம். பட் அதை தாண்டி சார் வந்து நரேட் பண்றப்போ உங்களை ரொம்ப எக்ஸைட் பண்ண விஷயம் எது? வாவ், இதுக்காகவே இந்த படம் நம்ம கண்டிப்பா நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு உண்மையே சொல்லணும்னா சார் டைரக்ட் பண்றாருன்னு உடனே நடிக்கணும்னு தான் தோணுச்சு. எனக்கு ஸ்கிரிப்ட்ல அஃப்கோர்ஸ் என்டையர் நரேஷன் வாஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். என்னோட கேரக்டரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பட் நான் மெயினா பண்ண ரீசன் வந்துட்டு தனுஷ் சார் டைரக்ட் பண்றாரு அப்படின்ட்டு. உங்களுக்கு நரேஷன்ல ரொம்ப எக்ஸைட்டிங் அந்த விஷயம்? என்னோட கேரக்டர் பத்தி ஒரு சின்னதா ஒரு கேரக்டரிஸ்டிக் சொன்னாரு. அவர் சொன்னப்போவே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த கான்செப்ட். 6 யங்ஸ்டர்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய நியூ ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்கே ஷூட் பண்ண போகிறோம், எவ்வளோ நாள் ஷூட் பண்ண போகிறோம், இந்த மாதிரி அப்போ அந்த பட்ஜெட் எல்லாம் வந்து சொன்னார். அப்போ சொன்னப்போவே வாவ் வாவ் வாவ், இவர் டிரெக்ட் பண்ண போகிறாரு, இந்த மாதிரி ஒரு கான்செப்டு, அந்த இதுவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. இந்த மாதிரி ஒரு யங் வைபோட இருக்கிற மாதிரி நிறைய இல்லவே இல்லை. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அண்ட் என்னோட பர்டிகுலர் கேரக்டருக்கு இருக்கிற க்ளோதிங், யாரு ஸ்டைல் பண்றா, இதெல்லாம் அவர் சொல்றப்போ வந்து என்ன ஸ்டைல் பண்றவங்க தான் அவங்களையும் ஸ்டைல் பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இங்கெல்லாம் போக போறோம், இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு போறோம், இதெல்லாம் பண்ண போறோம், அதெல்லாமும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எனக்கு. எனக்குமே ஆஸ் ஆடியன்ஸா எக்ஸைட்டிங்காக அந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கோம். முன்னாடிலாம் வந்துட்டு இருக்கோம் விசில் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இல்லை. அப்படி இந்த மாடர்ன் டைம் லவ் ஸ்டோரி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தாலுமே
கொஞ்சம் ஃபெமிலியரான ஒரு ஸ்டார் ஆக்டரை வச்சு கொஞ்சம் கிரிஞ்சான விஷயங்கள் பண்ணி தான் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு அந்த ஏஜ்ல இருக்க ஒரு ஸ்டாரை வச்சு ஆக்டரை வச்சு எடுக்கிறது இல்லைன்றது இருந்துச்சு. இந்த காஸ்ட் பார்க்கும்போது அந்த விஷயம் எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனோட ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள், அதை எவ்வளோ தூரம் வந்து ரிலேட்டபிளா ரியலிஸ்டிக்காக கேப்சர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? வெரி மச். அண்ட் ஐ டோன்ட் திங்க் இது ஜென்சி மட்டும் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு தோணல. அல்டிமேட்லி அந்த ரூட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அது வந்துட்டு ஸ்டேஸ் தி சேம். அது படத்துல இருக்கு. ஸோ 70s கிட்டா இருந்தாலும் 80s 90s எல்லாராலையுமே அட் ஒன் பாயிண்ட் ரிலேட் பண்ணிக்க முடியும். எல்லாருமே பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஜென்சி மட்டும் தான் ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது கிடையாது. ஆமா, கதை சொன்னப்போ நான் நினைச்சேன் இட் வில் பி மோர் ஃபார் யங். பட் படம் நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல, எனக்கு ஏதோ லைட்டா அந்த பவர் பாண்டி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது ஐம் நாட் சேயிங் சேம் ஸ்டோரி, ஐம் சேயிங் அந்த ஒரு ஃபீல் குட், அந்த எல்லாரோட எமோஷன்ஸையும் வந்து எவ்ரி ஒன் வில் கெட் கனெக்டட், அந்த மாதிரி தான் அது இருந்துச்சு. அந்த மியூசிக் எல்லாமே அது ஒரு மாதிரி மியூசிக்கலா ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த தனுஷோட டச் இருக்கும். இப்போ இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான எல்லாரும் கனெக்ட் ஆகிற ஒரு ஸ்டோரி இருந்தாலுமே இந்த ஜென்ரேஷனோட வாய்ஸ் அதுல ரெஃப்ளெக்ட் ஆகணும்னா அவர் இன்னைக்கு இருக்க பசங்க மாதிரி பேசுறவோ பழகவோ பண்ண மாட்டார். கண்டிப்பா அவரோட லைஃப் ஸ்டைல் வேறையா இருக்கும். இன்னைக்கு இருக்க பசங்களோட லைஃப் ஸ்டைல் திங்கிங் அப்படிலாம் இல்ல, அவரு ஜாலியா வைப் பண்ணுவாரு. அவரும் எங்களோட நிறைய இன்டராக்ட் பண்ணுவாரு. இன்டராக்ட் பண்ணி அவர் வந்துட்டு இவங்க எப்படி பேசுறாங்க, இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அது எல்லாத்தையுமே இன்ஃபர் பண்ணிப்பாரு எங்க கிட்ட இருந்து. எங்களே அறியாம அவர் எங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிப்பாரு. So I think that's he can relate to any crowd, I feel. Yeah, obviously அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், புரியும், தெரியும் நீங்க அவர் பேசுறப்போ. பட் he can get along with anyone. ஸோ அவர் எப்பவுமே அப்டேட்டடா தான் இருப்பாரு. அவர் டீம்லயும் அவரோட ஏடிஸ் எல்லாரும் யங் பீப்புளா தான் இருப்பாங்க. எங்களோட ஏடிஸும் வந்து ரொம்ப யங். ஸோ ஐ திங்க் அதுல நிறைய கத்துக்கிறாரு. சாரோட மேக்கிங் ஸ்டைல் பத்தி சொல்லும்போது ரொம்ப ப்ரிசைஸா இருப்பாரு. இந்த இடத்துல இவ்வளவுதான், இது இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு காட்டி சொல்றாரு. எஸ்.ஏ. சூர்யா சார்லாம் சொல்லியிருந்தாரு, அவர் நடிச்சு காட்டதை நான் ரெக்கார்ட் பண்ணி கேட்டுட்டு அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாருல. அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு நடிப்பு வாங்குறது? ஆமா, ஸோ சார் வந்துட்டு as a director he's very fast, he's extremely smart, he knows what he wants and he knows how to get it from each one of them. அவர் அதை he has mastered it. ஸோ வந்தாருன்னா அவர் 5 சீன் அன்னைக்கு எடுக்கணும்னு வச்சிருக்காருன்னா அந்த 5 சீன் முடிப்பாரு, கால் ஷீட்குள்ள முடிச்சிருவாரு. கரெக்டா அவருக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே எடுத்துருவாரு. ஸோ எஸ்.ஜே. சூர்யா சார் சொன்ன மாதிரி நாங்களுமே வந்துட்டு ஏதாவது ஒரு சீன் வந்து அவர் பண்ணுவாரு, நாங்க போன்ல கேப்சர் பண்ணிப்போம். அவர் பண்ணும்போது நம்ம மெய்மாந்து போயிடும். இப்ப 4 பேர் இருக்காங்க ஒரு சீன்ல அப்படின்னா 4 பேர் மாதிரி அவர் நடிச்சு காட்டுவார். அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவ்வளோ வேர்சடைலா ஒருத்தரும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா, ஆனாலுமே வந்துட்டு அவர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா புல் ஆஃப் பண்ணுவாரு. நம்ம அதை வீடியோவில் கேப்சர் பண்ணிட்டு அதை பார்த்துட்டே போனாங்க, பார்த்துட்டு அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். நீங்க அதை அப்சர்வ் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதை இம்ப்ரவைஸ் பண்றதோ இல்லை இது இப்படி வேற மாதிரி பண்ணலாம், அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இம்ப்ரவைஸ் அவருக்கு வந்து ரொம்ப காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி நடிச்சா ரொம்ப பிடிக்கும். சிலது சின்னதா அந்த மாதிரி சின்ன இம்ப்ரவைசேஷன் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணா இஸ் ஃபைன். பட் அவருக்கு இந்த பர்டிகுலர் எமோஷன் தான் வேணும், அவரு he knows-ல அவரோட விஷன் ஒன்னு இருக்கும். அது தெரியாம நம்ம வேற ஏதாவது பண்ணிட்டோம்னா he will come and correct it. அது நிறைய வாட்டி நடந்திருக்கு, எல்லாரோடையும் நடந்திருக்கு. அது ரிஃப்ளெக்ட் ஆகும் லேட்டர், அது படத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனாலதான் அவர் பண்ண சொன்னாரு, இப்போ அது கரெக்டா இருக்கு அப்படின்னு கனெக்ட் பண்ணலாம். நீங்க ஒருவேளை மல்டிபிள் டேக்ஸ் போகுது, ஓகே ஆகல சார், சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா, வேற என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எப்படி இருக்கும் அப்போ? இல்ல அவரோட மைண்ட்ல என்ன இருக்கோ அதை நம்ம பண்ணணும். அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நம்ம வந்து நியூ ஆக்டர்ஸ்ன்றதால மேபி நமக்கு புரியாது மாதிரி மிஸ்டேக் ஆகலாம். அந்த மாதிரி ஆனதுதான். அவரு பயங்கர பேஷண்டா இருப்பாரு. ஏதாவது இல்லைன்னா அவரு வரலன்னா சொல்லி கொடுப்பாரு பொறுமையா. சினிமா ஆர்வமே இல்லாம அதை பத்தின எண்ணமே இல்லாம இருந்து இந்த ஒரு படம் நடிச்சு முடிச்சாச்சு இல்ல, இந்த ஜர்னில நீங்க லேர்ன் பண்ணி? ஆர்வமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் இதை பத்தி வர்றதுக்கு முன்னாடி யோசிக்கிற இது எனக்கு கிடைக்கல, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இல்லை. பட் தென் நான் தியேட்டர்ல உட்காந்து சினிமா பார்க்கும்போது இங்க நம்ம நின்னா எப்படி இருக்கும், இங்க நம்ம ஆடினா எப்படி இருக்கும் ஸ்கிரீன்ல அப்படின்ட்டுலாம் நான் யோசிச்சிருக்கேன். அது யோசிச்சது உண்டு. அதான் சொன்னேன் டெஸ்டினி. நான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ யூஸ் டு வாட்ச் அ லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் சினிமா. என் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, நீ ஒர்க் ஹவு டு யூ நோ சோ மச் அப்படின்னு கேட்பாங்க. இண்டஸ்ட்ரி பத்தி யாரு என்ன பேசியிருக்காங்க, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, வெற்றிமாறன் சார் இந்த இன்டர்வியூல என்ன சொன்னாரு, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ
எனக்கே அறியாம தவிர்த்துட்டு சினிமா பத்தி பேஷனேட்டா தான் இருந்திருக்கீங்க. ஆமாமா, என்னையே அறியாம நான் ஐ வாஸ் ட்ரிவன் டுவர்ட்ஸ் சினிமான்னு தான் சொல்லணும். கத்துக்கிட்ட விஷயம் ஆக்சுவலி கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. ஒரு சார் படத்துல நடிச்சிருக்கோம், ஏதாவது வந்தா அட்லீஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு இப்போ. அதுக்கப்புறம் வந்துட்டு நேச்சுரலா இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணும், இன்னும் நிறைய கத்துக்கணும், நிறைய டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்ன்ற ஆசையும் இருக்கு. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், டு டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் which will add weightage. அது பண்ணணுன்ற நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. உங்களுக்கு இந்த ஜர்னில நீங்க லேர்ன் பண்ணிட்ட விஷயம்? ஜேர்னிலேருந்து ஒரு ஸ்கிரிப்ட் சாய்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நான் ஐ ஃபீல் லைக் பயங்கரமான தனுஷோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே நான் இதெல்லாம் இப்போ நிறைய ஐ நோ பெட்டர். இதுக்கு முன்னாடியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஜஸ்ட் அங்கங்கே கேட்டிருப்போம், இட் ஒர்க்ஸ் லைக் திஸ், இந்த மாதிரி படம் பண்ணணும், நல்லா இருக்கும், இது மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ டெக்னிக்கலா பட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்போ தான் உங்களுக்கு ஆக்சுவலி தெரியும் அது ஹவு டஸ் இட் கோ, வாட் ஒர்க்ஸ், நீங்க உங்களுக்கு எது ப்ளஸ் எது மைனஸ், எப்படி பண்ணா நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய சார் கிட்ட இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கேன் பயங்கரமா. ஸோ ஐ திங்க் நாங்க ஏதாவது அட்வைஸ் கேட்டா கூட he'll be happy to mentor us forever. So I think என்ன எப்படி சூஸ் பண்ணணும் ஸ்கிரிப்ட், அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஹெல்ப். his influence mostly is what I will take back. ஒரு பெரிய டேக் அவே என்ன அப்படின்னா, இந்த படத்துல ரொம்ப பேஷனோட பண்ணணும், எது பண்ணாலுமே வந்துட்டு யூ வில் சக்சீட் அப்படின்றது. அண்ட் எவ்வளோ உயரத்துக்கு போனாலுமே வந்துட்டு கத்துக்கிறத நிறுத்தவே கூடாதுன்றது நான் கத்துக்கிட்டேன் தனுஷ் சார் கிட்ட. படம் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு நாள் ரிலீஸ் நெருங்க எப்படி இருக்கு மைண்ட் செட்? பயமா தான் இருக்கு. இப்போ கூட ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க 10 days to go அப்படின்ட்டு. நேத்து ஆக்சுவலி இது வரைக்கும் தெரியல, நேத்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ கொஞ்சம் இது வரைக்கும் எனக்கு பெருசா பயம் ரொம்ப இல்ல. நேத்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ ரொம்ப பயம் வந்துருச்சு. இன்னைக்கு ஆடியோ லான்ச் போய் அவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் முன்னாடி பேசும்போது இன்னும் பயம் ஜாஸ்தியாச்சு. இப்போ 10 days to go போஸ்டர் பார்த்தோன்னே இன்னும் பீக்ல இருக்கு பயம். பட் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட். உங்களுக்கு? எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. எனக்கு எல்லாத்துக்குமே நான் எக்ஸைட் ஆவேன். இந்த ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகிறப்போ, சாங் ரிலீஸ் ஆகிறப்போ, இதுவும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிருக்கேன். எப்படி இருக்க போகுது ரெஸ்பான்ஸ், யாருக்கு என்ன கனெக்ட் ஆக போகுது, என்ன பிடிக்க போகுது, யார் எப்போ கத்த போகிறாங்க, இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுறேன். ஆப்வியஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். இதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோம், இவ்வளோ பேர் உழைச்சிருக்கிறதுக்கு அதுக்கு தானே. So yeah, super excited for the release. நிச்சயமா அந்த உழைப்புக்கு ஏற்ற சக்ஸஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் பார்த்த வகையிலுமே படம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான் உருவாயிருக்குது. ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசில் சார் பேங்கோட வாழ்த்துக்களை. Thank you. Thank you for Thank you so much.